அனைவருக்கும் வணக்கம். விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம அமைச்சு கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம கேடெக் சோலாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ஒரு 4 ஏக்கர் விவசாய தேவைக்காக 5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தரப்பில் 2 பொருள் இருக்குது. 2 பொருள்லேருந்துமே தண்ணி எடுக்கணுங்கிறது தான் வாடிக்கையாளர் தேவையாக இருந்துச்சு. நம்ம மோட்டர் 1 மோட்டர் 2 சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் மூலமாக இந்த இடத்துல 2 பொருள்லேருந்துமே நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த போர்வெலோட ஆழம் பார்த்தீங்கன்னா 350 அடி இருக்குது. நம்ம 300 அடிக்கு மோட்டர் இறக்கி ஒரு 5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மூலமாக 2 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னொரு போர்வெலோட ஆழம் பார்த்தீங்கன்னா 400 அடி இருக்குது. நம்ம 350 அடிக்கு மோட்டர் இறக்கி ஒரு 5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மூலமாக 1.5 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். நல்லா உயரமான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலே வேலை செய்யக்கூடிய மோனோகிறிஸ்டல் பேனல் லூம் பிராண்டோட 550 வாட்ஸில் 10 பேனலும் எங்களது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட 4 மோட்டர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களது இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு 25 வருட வாரண்டியும், மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு 3 வருஷ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ கவனிக்கலாம். என்னோடய பேர் பூபதி ராஜா. சேலம் மாவட்டம் பாப்பம்பாடி கிராமம் செக்குமேடு என்ற இடத்துல இந்த லொக்கேஷன் செட்டாக இருக்குது. எங்கள் அக்ரி லேண்டுக்காக போர் போட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்ரி ஃப்ரீ லைனுக்காக நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பை த பை நானும் ஒரு நியூ என்டர்பிரினர் சோலார் இதில் அப்படிங்கும்போது சோலார் பம்ப் செட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வரும்போது கேடெக் சோலார் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது ஃபேஸ்புக்கில். அதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணும்போது இன்னும் நிறைய சோலார்லாம் வந்தாங்க. இப்போ சோலார் பம்ப் செட்டு பண்ணுற நிறைய சப்ளைஸை வந்து கிடைச்சாங்க. ஆனால் அதில் என்கொயரி பண்ணதில் வந்து பெட்டராக இருந்தாங்க. இவங்க குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், எல்லாம் என்ன கான்ஃபிகரேஷன் நினச்சனோ அது எல்லாமே பெட்டராக பண்ணி கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்கள் இப்போ தோட்டத்தில் வந்து 5 ஹெச்பி மோட்டார் போட்டிருக்கோம். சோலார் பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூம் அப்படிங்கிற பேனல் போட்டு கொடுத்துருக்காங்க. 20 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கம்பெனி நீங்கள் நம்பர் 1 மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாஸ் லீடிங் நம்பர் 1 கம்பெனியை வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 3 இயர்ஸ் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கல. சர்வீஸ் வாரண்டின்னு தான் கொடுக்குறாங்க. அவங்கள சர்வீஸும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள ஒர்க்கு எல்லாமே ட்ரஸ்டடாக இருக்குது. எல்லாமே பிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே எதுக்கு மோட்டருக்கு என்ன சேஃப்டி பண்ணணும், ஒரு டிரைவுக்கு என்ன பண்ணணும், என்ன எப்படி சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நல்லா ஒரு யூனிக்காக அந்த நார்ம்ஸ்க்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கேடெக் சோலாருங்கிறது ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இவங்க வந்து பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. நானும் போய் என்கொயரி பண்ணேன் சைட்டில். ஆனால் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட வளர்ச்சி இன்னும் நல்லா வளரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.